வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். நடைமுறை சிக்கல்கள் மற்றும் நடைமுறை முறைகேடுகள் இரண்டையும் காரணம் காட்டி வாக்காளர் பட்டியல்களின் சிறப்பு தீவிர திருத்தத்தை ஒத்திவைக்குமாறு ஆளும் திமுக புதன்கிழமை இந்திய தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தியது. கட்சியின் கூட்டாளிகளான காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ மற்றும் விசிகே ஆகியவை இதே போன்ற அச்சங்களை பகிர்ந்து கொண்டன. இதற்கு நேர்மாறாக ஏஐடிஎம்கே மற்றும் பிஜேபி ஆகியவை இந்த பயிற்சிக்கு முழு ஆதரவை வழங்கின. தூய்மையான வாக்காளர் பட்டியலை உறுதி செய்வது அவசியம் என்று வாதிட்டன. மாநில செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூட்டிய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் கூட்டத்தின் போது இந்த விவகாரம் விவாதிக்கப்பட்டது. சரி நேரம் மற்றும் செயல்படுத்தல் குறித்து தங்கள் கருத்துக்களை முன்வைக்க டிஎம்கே, ஏஐடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ் மற்றும் பிற கட்சிகள் உட்பட அனைத்து முக்கிய கட்சிகளின் பிரதிநிதிகளும் அமர்வில் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு இசிஐ அவசரமாக சர்-ஐ அறிவித்ததாக திமுக அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி செய்தியாளர்களிடம் கூறினார். நடந்து வரும் வடகிழக்கு பருவமழை மற்றும் கனமழைக்கான முன்னறிவிப்பு செயல்முறையை கடினமாக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். கூடுதலாக வரவிருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் பொங்கல் விடுமுறைகள் பல வீடுகளை பூட்டி வைக்கும் நிலைக்கு வழிவகுக்கும். இதனால் கணக்கெடுப்பில் துல்லியமின்மை ஏற்படும். இந்த நடவடிக்கையின் நேரம் ஒரு மறைமுக நோக்கத்தை கொண்டிருப்பதாக பாரதி குற்றம் சாட்டினார். இது முன்னர் பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட இதேபோன்ற திருத்த செயல்முறையை மீண்டும் செய்வதற்கான முயற்சியை குறிக்கிறது. டிஎம்கே எதிர்க்கவில்லை என்றாலும் பிழைகள் மற்றும் விலக்குகளுக்கு வழிவகுக்கும் வசதியற்ற சூழ்நிலைகளில் அதை நடத்துவதை அது எதிர்த்தது என்று அவர் வலியுறுத்தினார். கட்சியின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய பாரதி, நாங்கள் எதிர்க்கவில்லை, ஆனால் நடைமுறை சிக்கல்கள் உள்ளன என்றார். தலைமை நிர்வாக அதிகாரிக்கு அளித்த எழுத்துப்பூர்வ அறிக்கையில் டிஎம்கே இந்நேர்மையை கேள்விக்குள்ளாக்கவில்லை, ஆனால் தற்போதைய அட்டவணையின் காரணமாக தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டு தகுதியற்றவர்கள் சேர்க்கப்படுவதற்கான அபாயத்தை மட்டுமே எடுத்துக்காட்டுவதாக கூறியது. வாக்காளர் பட்டியலை சுத்திகரிப்பதற்கான தனது ஆதரவை கட்சி மீண்டும் வலியுறுத்தியது, ஆனால் செயல்முறையை ஒத்திவைக்கையை வலியுறுத்தியது. மறுபுறம் அதிமுக அமைப்புச் செயலாளர் டி. ஜெயக்குமார் மற்றும் கட்சியின் எம்பி ஐ.எஸ். இன்பதுரை ஆகியோர் திருவிகா நகர் மற்றும் ராயபுரத்தில் தங்கள் கட்சி நடத்திய சோதனைகளில் நூற்றுக்கணக்கான போலி மற்றும் இறந்த வாக்காளர்கள் இருப்பது கண்டறியப்பட்டதாக தெரிவித்தனர். இதுபோன்ற முரண்பாடுகளை நிவர்த்தி செய்ய எஸ்ஐஆர் மிக முக்கியமானது என்று அவர்கள் வாதிட்டனர். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பற்றி குறிப்பிடுகையில், பட்டியலில் உள்ள சுமார் 40,000 பேர்கள் இடம்பெயர்ந்த வாக்காளர்களின் பெயர்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டனர். பண்டிகை காலம் காரணமாக தேவைப்பட்டால் தேர்தல் ஆணையம் காலக்கெடுவை நீட்டிக்க முடியும் என்று அவர்கள் பரிந்துரைத்தனர். பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் இதேபோன்ற உணர்வுகளை எதிரொலித்தார். தேர்தல் ஆணையத்தின் நோக்கம் சுத்தமான மற்றும் துல்லியமான வாக்காளர் பட்டியலை பராமரிப்பது என்று கூறினார். தேர்தல் ஆணையம் அரசியல் செல்வாக்கின் கீழ் செயல்படுகிறது என்ற திமுகவின் கூற்றை அவர் நிராகரித்தார். மேலும் போலி வாக்குகளை அகற்ற ஆணையத்துடன் ஒத்துழைக்க குடிமக்களை வலியுறுத்தினார். இதற்கிடையில் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே.வி. தங்கபாலு உச்ச நீதிமன்றத்தில் தொடர்புடைய வழக்கு நிலுவையில் உள்ளது என்றும் அடுத்த விசாரணை நவம்பர் 4 ஆம் தேதி நடைபெறும் என்றும் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் சிபிஐ, என்டிஏ மற்றும் பிற கட்சிகளின் தலைவர்கள் திருத்தம் குறித்து ஆழ்ந்த சந்தேகங்களை வெளிப்படுத்தினர். சிபிஐயின் ஆறுமுக நயினார் மற்றும் கே. சாமுவேல்ராஜ் ஆகியோர் இது ஜனநாயகத்தை சிதைக்கும் திட்டமிட்ட முயற்சி என்று விவரித்தனர். அதே நேரத்தில் என்டிஏவின் செந்தில் தமிழ்நாட்டின் வாக்காளர் பட்டியலில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களைச் சேர்ப்பது குறித்து கவலைகளை எழுப்பினார். தற்காலிகமாக புலம்பெயர்ந்தோரை பதிவு செய்வது தேர்தல் முடிவுகளை பாதிக்க பயன்படும் என்று அவர் எச்சரித்தார். சிபிஎம், தேமுதிக, விசிகே, ஆம் ஆத்மி கட்சி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி ஆகியவற்றின் பிரதிநிதிகளும் கூட்டத்தில் கலந்து கொண்டு இதேபோன்ற அச்சங்களை வெளிப்படுத்தினர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.